உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவியரங்க நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். ஒரு அருமையான தலைப்பு, மிகச் சிறப்பான தலைப்பில் இன்றைக்கு கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்திலே இன்றைக்கு 73வது கவியரங்கமாக இந்த கவியரங்கம் அரங்கேறுகிறது. இந்த கவியரங்கத்துடைய ஒரு எந்திரமாக, புரியும்படியாக சொல்லுகின்றால் ஒரு என்ஜினாக இருந்து இழுத்துச் செல்ல போகிறவர் பெயர் திருமதி கவிஞர் திருமதி சு. எழிலரசி அவர்கள். திருச்சியில் இருந்து அவர்கள் இணைகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் மக்களை எல்லாம் சுமந்து செல்லக்கூடிய மகத்தான சாதனை புரியக்கூடிய பெட்டிகளாக இருந்து இணைகிறார்கள். பல பெட்டிகளாக இன்னும் யார் பெட்டி இன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைய கவியரங்கத்துடைய தலைப்பு தொடரி வண்டி, ரயில் வண்டின்னு சொல்லுவோம்ல, அந்த தொடரி வண்டியை பற்றிய ஒரு கவியரங்கம். இன்றைய கவியரங்கத்துடைய தலைப்பாக தொடரி என்ற தலைப்பை, தொடரி வண்டி என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அந்த தலைப்பிலே கவிதை புனைந்து அருமையான கவிதைகளை வழங்குவதற்காக எண்ணற்ற கவிஞர்கள் இருக்கிறார்கள். கோயம்புத்தூர் ஸ்டேஷனிலிருந்து திரு ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். கும்பகோணம் ஸ்டேஷனிலிருந்து அருணா ஐயா இணைந்திருக்கிறார். பழனி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து ஆயிஷா சித்திக் இணைந்திருக்கிறார். புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து திருமதி ஆ. புவனேஸ்வர் இணைந்திருக்கிறார். அதே குழந்தை தொடர்வண்டி நிலையத்திலிருந்து திருமதி தாரகை இணைந்திருக்கிறார். தென்காசி அங்கிருந்து தமிழ் மகள் சோ. சாந்தா, பழனியிலிருந்து நாம் மாசுத்தரை, இப்படி பலரும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து இவர்களுக்கெல்லாம் இந்த தொடர்வண்டி இயங்கவும், இந்த தொடர்வண்டி பெட்டிக்கு ஒரு சரியான சிக்னல் என்று சொல்லுவார்கள், வழிகாட்டுகிற தன்மை கொண்டது. அது அதை கொடுத்து இயக்குகிற பொறுப்பிலே திருவள்ளூரிலிருந்து திருமதி பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்வண்டியாகவே இருக்கு, தொடர்வண்டி செய்தியாகவே இருக்கிறது. கவிதை என்னும் தண்டவாளத்திலே இன்றைக்கு இந்த கவிதைகள் எல்லாம் ஏறி ஊர் ஊராக பவனி வந்து உலகெங்கிலும் ஓடிக்கொண்டிருக்கிற தொடரியை பற்றி தொடர் கவிதைகளை வழங்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த உலக சாதனை கவியரங்கத்துடைய தொடர் கவியரங்கத்துடைய நாயகியாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூரை சேர்ந்த திருமதி து. பவானி அவர்கள் தொடக்க உரையாற்ற, அதற்கு முன்பாக புதுச்சேரியில் இணைந்திருக்கக்கூடிய திருமதி புதுவை ஆ. புவனா அவர்கள் வரவேற்புரையாற்ற இருக்கிறார்கள். பாருங்கள் திருமதி புதுவை ஆ. புவனா அவர்களே, உங்களுடைய வரவேற்புரை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, வானாகி மண்ணாகி உயிராகி ஊனாகி இன்மையுமாய் உண்மையுமாய் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பூந்தோட்டமாக, கல்விக்கு ஒரு நீரோட்டமாக, கவிதைக்கு ஒரு இசையோட்டமாக கரம் பிடி அழைத்து செல்லும் என் தமிழ் தாயை வணங்கி, இந்நிகழ்ச்சிக்கு அப்பா சொன்னாங்க, நாங்க எல்லாரும் தொடர் வண்டிகளில் இருக்கும் பெட்டின்னு சொன்னாங்க. அதுல என்ஜினா இருப்பவங்க எழிலரசின்னு சொன்னாங்க. இதுல நான் சொல்றேன், தண்டவாளமா இருப்பது பவானி அம்மாவை சொல்றேன். அதுக்கு தாங்கி நிற்கும் பூமியாக இருப்பது என் அப்பாவை சொல்கிறேன். அனைவரையும் இங்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் அன்புடன் வரவேற்று இந்த கவியரங்கத்தை அழகான ஒரு பூத்து குலுங்கிய மலர்களாக இருக்கும் நீங்கள் ஒரு மாலையாக தொடுக்குமாறு அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். வாருங்கள். ஆனா எல்லார் பேரையும் படிக்கலான்னு பார்த்தா அப்பா முதல்ல படிச்சுட்டாங்க. அதனால எல்லாரையும் நான் பேர் படிக்கல. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நிகழ்த்தி கொடுக்கும்படி அன்புடன் வரவேற்கிறேன்.
பாருங்கள், நான் என்னோட கவிதையை வாசிட்டுவா. பொதுவாக பொதுவாக தொடர் வண்டி கூவும். பொதுவாக தொடர் வண்டி கூவும். இங்கே வரவேற்புரை வழங்கிய அம்மா ஒரே கூவலாக என்னை பற்றி கூவினார்கள். சிறப்பாக சொன்னார்கள். மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக திருமதி பவானி தனஞ்சயன், சீர்மிகு ஆசிரியர், கவிஞர் திலகம் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்புரை வழங்குங்கள். தொடக்க உரை வழங்குங்கள். தொடக்க உரை. நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை வழங்கிய புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவிபாட வந்திருக்கும் அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 73வது தொடர் கவியரங்கம் தொடர் பயணம், தொடரி பயணம். இந்த தொடரி பயணம் என்பது நமக்கு ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒரு பயணம். அதாவது பல உறவுகளை ஒன்றாக இணைக்கும், பல நண்பர்களை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடும். அந்த வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பயணம் தான் தொடரி பயணம். அந்த வகையில் இன்று ஒரு தொடரி பயணத்தில் கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி மிகச் சிறப்பாக தங்களுடைய தொடரி பயண கவிதைகளை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புடன் உங்கள் பவானி, திருவள்ளூர். நன்றி, வணக்கம். ராமகிருஷ்ணன். இன்றைய கவியரங்கின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி எழிலரசி அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இப்போது தொடக்க உரையாற்றிய கவிஞர் பவானி தனஞ்சயன் அவர்கள் ஒருங்கிணைக்க உள்ளார்கள். இவருடைய ஒருங்கிணைப்பிலே தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி பவானி அவர்களே, கவியரங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தி செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. இப்பொழுது நம்மிடையே கவி பாட இணைந்திருக்கின்றார் கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். மிகச் சிறந்த ஒரு கவிஞர். ஐயா அவர்களின் கவிதை கேட்டாலே நமக்கு ஒரு மகிழ்வும் ஆனந்தம் நிட்டும். அனைத்து தளங்களிலுமே மிகச் சிறப்பாக ஒரு கவிதையை தருவார். ஐயா அவர்களுடைய கவிதை மிகச் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்மை மகிழ்விக்க வருகின்றார் ஐயா அவர்கள். தொடரி பயணத்தை பற்றி என்னவெல்லாம் கவிதை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதையை தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. சொன்ன மாதிரி தொடரிய கோயம்புத்தூர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க வணக்கம், நன்றி. தமிழ் என் தாய், நான் அவள் சேய், அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். வான்புகழ் வள்ளுவ பெருந்தகையையும் தேன்கவி பாரதிதாசனாரையும் மேன்மை மிகு நீலகண்ட தமிழ் ஐயாவையும் மற்றும் பவானி அம்மா, எழிலரசி அம்மா உட்பட தித்திக்கும் தீந்தமிழ் பாவலர்கள், தெவிட்டாத செந்தமிழ் நாவலர்கள் அனைவரையும் வணங்கி அவர்களின் அன்பு ஆணைக்கு இணங்கி பூமகளே பொன்மகளே என போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரம் போல் இனிக்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிக்களத்திற்கு சிறுமுகை ராமகிருஷ்ணன் வந்தேன். உங்கள் அனைவரையும் என்னுடைய தொடரியில் கூட்டிச் செல்ல. என் கவிதையின் தலைப்பு ரயில் வண்டி அல்லது தொடரி. தடக் தடக்கென சத்தமிடும் வண்டி, இது தண்டவாளத்தில் ஓடுகின்ற வண்டி. தடக் தடக்கென சத்தமிடும் வண்டி, இது தண்டவாளத்தில் ஓடுகின்ற வண்டி. குலுங்கி குலுங்கி ஆடுகின்ற வண்டி, இது குழந்தை முதல் நாடுகின்ற வண்டி. குலுங்கி குலுங்கி ஆடுகின்ற வண்டி, இது குழந்தை முதல் நாடுகின்ற வண்டி. நீண்ட தூர பயணத்திற்கு வசதி,
ரயில் சிறிதளவும் தந்திடாது அசதி. நீண்ட தூர பயணத்திற்கு வசதி, ரயில் சிறிதளவும் தந்திடாது அசதி. சுகமான பயணம் என்றால் ரயில், சுகமான பயணம் என்றால் ரயிலு, இன்று சுற்றுலா என்றாலும் ரயில். காற்று வந்து முகத்தினில் வீசும், மின் கம்பிகளோ ஆடி ஆடி பேசும். காற்று வந்து முகத்தினிலே வீசும், மின் கம்பிகளோ ஆடி ஆடி பேசும். பயணமோ இனிமையை கொடுக்கும், ரயில் பயணமே பயத்தை தடுக்கும். பயணமோ இனிமையை கொடுக்கும், ரயில் பயணமே பயத்தை தடுக்கும். ஜாதி சமய பேதம் இதில் இல்லை, ஜாதி சமய பேதம் என்றும் இல்லை. இதில் ஜனங்களெல்லாம் ஒரு தாய் பிள்ளை, இதில் ஜனங்களெல்லாம் ஒரு தாய் பிள்ளை. ஏழை கோடி பிரிவுகள் இல்லை, ரயில் எல்லோருக்கும் பிடிக்கும் சந்தேகம் இல்லை. ஏழை கோடி பிரிவுகள் இல்லை, ரயில் எல்லோருக்கும் பிடிக்கும் சந்தேகம் இல்லை. மெதுவாக செல்ல பேசஞ்சர், கொஞ்சம் விரைவாக செல்ல எக்ஸ்பிரஸ். மெதுவாக செல்ல பேசஞ்சர், கொஞ்சம் விரைவாக செல்ல எக்ஸ்பிரஸ். தபால்கள் சாமான்கள் மெயில், தபால்கள் சாமான்கள் மெயில், எல்லாம் செல்வதற்கு உதவுவது ரயில். இவையெல்லாம் செல்வதற்கு உதவுவது ரயில். உட்கார்ந்து செல்ல எளியது, இது உறங்கும் வசதியும் உடையது. உட்கார்ந்து செல்ல எளியது, இது உறங்கும் வசதியும் உடையது. குளிர்சாதன வசதியும் கொண்டது, குளிர்சாதன வசதியும் கொண்டது. காசு கொடுத்தால் உணவும் கொடுப்பது, காசு கொடுத்தால் உணவும் கொடுப்பது. ஆரம்பம் நிலக்கரி வண்டி, பின் அடுத்தது டீசல் வண்டி. ஆரம்பம் நிலக்கரி வண்டி, பின் அடுத்தது டீசல் வண்டி. இப்போது மின்சார வண்டி, இப்போது மின்சார வண்டி. இன்று இதிலே பல வகை வண்டி, இன்று இதிலே பல வகை வண்டி. ஜேம்ஸ் வாட் நீராவி தத்துவத்தில், ஜேம்ஸ் வாட் நீராவி தத்துவத்தில் அன்று ஸ்டீஃபன்சன் கண்டுபிடித்தார் ரயில், அன்று ஸ்டீஃபன்சன் கண்டுபிடித்தார் ரயில். அதிகம் பேர் வேலை செய்யும் துறை, அதிகம் பேர் வேலை செய்யும் துறை. என்னே அற்புதம் ரயில்வே துறை, என்னே அற்புதம் ரயில்வே துறை. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் ரயில் என்னுடைய நிலையம் வந்துவிட்டது. இதில் இறங்குபவர்கள் ஏறலாம், நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று தாழ்மையோடு தெரிவித்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். முடிச்சிட்டேங்கய்யா. அருமை அருமை ஐயா. கோயம்புத்தூர் இறங்க எவரும் இல்லை, இங்கே இறங்க எவரும் இல்லை, ஏறத்தான் ஆட்கள் உண்டு. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இறங்க எவரும் இல்லை, ஏறத்தான் ஆட்கள் உண்டு. ஏறினால் தொடர் பயணம், எப்போதும் கவிப்பயணம் நடக்கிறது இங்கே. நன்றி ஐயா, வணக்கம். உங்கள் கவிதைக்கு நன்றி. ரயில்வே துறை பற்றியும் அதில் ஏராளமானவர்கள் பணியாற்றுவதை பற்றி குறிப்பிட்டீர்கள். உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் ரயில் துறைக்கென்று ஒரு தனி பட்ஜெட் அமைத்தார்கள். இப்போது எடுத்து விட்டார்கள், எடுத்துட்டாங்க. அந்த துறைக்கென்று ஒரு தனி பட்ஜெட்டை போட்டு ரயில்வே பட்ஜெட் என்றே இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது.
இந்தியாவுடைய பட்ஜெட் தனியாக இருக்க ரயில்வே பட்ஜெட் என்றே ஒன்றை போட்டார்கள். அந்த அளவுக்கு அது ஒரு பெரும் துறையாக உலகத்தில் இருக்கக்கூடிய ரயில் துறைகளில் பல நாடுகள் இருந்தாலும் கூட அதிலே ஒரு பெரும் அளவு இயங்கிய துறையாக இந்த இந்திய ரயில்வே துறை இருக்கிறது. சிறப்பு சிறப்பையா. மிக்க நன்றி. பவானி அம்மா. அருமையான கவி வரிகளை தந்தீர்கள். கோயம்புத்தூர் ரயில் வண்டியில இருந்து மிக சிறப்பான ஒரு கவிதை. அதாவது தடக் தடக்கென ஓடும் வண்டி என்றும், குழந்தைகள் விரும்பக்கூடிய வண்டி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஒரு வண்டி தொடர் என்றும், அதில் பயணம் செய்தால் அசதி என்றே இருக்காது, அனைவருக்கும் வசதியான ஒரு வண்டி தொடர் வண்டி என்றும், இதுல அனைத்துமே ஏற்றலாம். சாமான்கள் முதற்கொண்டு மொத்த பொருளையுமே ஏற்றலாம். அதாவது அந்த பயணம் ஒரு இனிமையை கொடுக்கும். சாதி சமயம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமை, ஜனங்கள் எல்லாமே ஒரு தாய் பிள்ளை அப்படின்றது காட்டக்கூடியதுதான் இந்த தொடரி அப்படின்னு சொல்லி மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சில நேரங்களில் ரயில் இன்ஜின் தொடர் வண்டியின் பின்புறத்தில் இருக்கும், ஒரு பெட்டி தள்ளி கூட இருக்கும். அதுபோல் திடீரென இணைந்த இக்கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எழிலரசி அம்மா அவர்கள் தொடர்ந்து கவியரங்கை வழிநடத்துவார்கள். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய கவிஞர் எழிலரசி அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த மன்னச்சநல்லூரில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல கவியரங்கங்களிலே பங்கேற்றவர்கள், தலைமை பொறுப்பேற்றவர்கள், சிறப்பான தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும், ஒருங்கிணைப்பாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களையும் வணங்கி இக்கவியரங்கத்தில் தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு, பவானி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரலாம் கவியரங்கம். திருமதி மாலா அம்மா அவர்கள் தங்கள் தொடர்வண்டி பயணம் என்ற கவிதையை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். மாலதி அம்மா வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். அம்மா ஒலி வாங்கிய எடுத்துட்டு பேசுங்க. மாலதி அம்மா இப்ப கேக்குதா? கவிதையை தாருங்கள். சரிங்க ஐயா, தொழிலில் நான் பயணித்துக் கொண்டிருக்கேன். வேறேனும் கையசித்த அந்த உலகமே என் கையில். இன்றோ நானே பயணிக்கிறேன். சப்தம் பெரிதாகிறது. என் நெஞ்சினோ என்ற ஓசை. கண்கள் ஓரத்தே வரும் ரயிலில் படம் பிடிக்கிறது. கண்கள் ஓரத்தே வரும் ரயிலில் படம் பிடிக்கிறது. கைகள் தானாக அருகில் இருக்கும் பெட்டியை எடுக்க ரயில்வே மாஸ்டர் தலைமையே கண்ணாக சிகப்பு விளக்கை ஈர்த்து பிடிக்க ஓடி வந்த ரயில் ஒரு வழியாய் பெருமூச்சு விட்டபடி ஓரணன் கோமரை போல் ஒய்யாரமாய் நிற்கிறது. ஓரணன் குமரை போல் ஒய்யாரமாய் நின்றது. இன்னவர் மகனை ஒரு கையில் பிடித்தபடி பெட்டியை மறுக்கையால் தூக்கியவாறு நானும் ரயிலில் ஏற துணை புரிந்தார். ரயிலிலே ஏற துணை புரிந்தாள். இடுப்பிலிருந்து இறங்கிய பெண் மகவு ஜன்னலின் ஓரத்தை இடம் பிடித்தாள்.
சுண்டல்காரனை கடமை நீட்டி அழைத்தாள். என் இணைய மகள் சுண்டல்காரனை கடமை நீட்டி அழைத்தாள். குழந்தைகளை என்னவரிடம் விட்டுவிட்டு நான் என் அருகே அமர்ந்திருந்து என் நங்கையிடம் அறிமுகமாகி அவருடன் பேசிக்கொண்டே வந்தேன். மகளும் சமோசாவும் வேண்டும் என்றாள். அதற்குள் மணி அழைக்கப்பட்டது. ரயிலோ பிள்ளை காட்சி போல் என்று ஆடி அசைந்து ரயில் வேகமெடுக்கவும் பயணிகள் ஒருவாறாக இடம் பிடித்து அமர்ந்தனர். என்னுடன் பேசிக்கொண்டே வந்த இளம் நங்கை குழந்தைகள் மிக சுறுசுறுப்பு என்றாள். பேச்சினோடு தின்பண்டங்கள் வர குழந்தைகளுக்கு ஆனந்தம் ஆனந்தம். இறுதியாக ஒரு கூடையில் பொம்மைகள் சீராக அடைக்கப்பட்டு எடுத்து வந்தான் ஒருவன். பிள்ளைகள் என்னையும் இவரையும் மாறி மாறி பார்த்தனர். அருகே அமர்ந்திருந்த இடம் நகையோர்க்கு, பிள்ளைகளே எது வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் என கூற, பிள்ளைகள் அவசரமாக வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் எங்கள் வீட்டிலேயே உள்ளது என்ற போது நாங்கள் மட்டுமல்ல, ரயிலும் அடுத்த நிறுத்தத்தில் பெருமூச்சு விட்டுவாறு நிற்கவும் அந்த இளம் நங்கையும் எல்லா தலையசைத்தவாறே இறங்கினான். இப்பொழுது தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி பல. கவிஞர் மாளிகை அனந்தவன், தர்மபுரி. மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பான அருமையான கவிதையை தந்தீர்கள். தொடர் வண்டியில் சிறு சிறு வியாபாரிகள் தொடர் வண்டியில் குழந்தைகள் செல்வதற்கு ஆசைப்படுவதே அவர்கள் விரும்பிய தின்பண்டங்களையும் பொம்மைகளையும் வாங்க எப்படியாவது அம்மா அப்பா வாங்கி தந்து விடுவார்கள், அடம் பிடிப்பார்கள். அதை அழகாக உங்கள் மொழியில் கூறினீர்கள். மிகச் சிறப்பு அம்மா. எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். மிகச் சிறப்பு. மிக்க நன்றி. அருமையான கவிதையை தந்தீர்கள். தொடர்ந்து இக்கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா கலந்துக்கோங்க. நன்றி பவானி அம்மா. அடுத்ததாக திருமதி புவனா அம்மா அவர்கள் இக்கவியரங்கத்தில் கலந்து கொண்டு தொடரி பயணம் பற்றி தங்கள் கவிதையை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். புவனா அம்மா, வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள். புவனா அம்மா. இது மீண்டும் வணக்கம். என்னுடைய தொடர்வண்டி கவிதை. சிகு சிகு ரயிலாய் ஆன வண்டி, புகு புகு புகையாய் போன வண்டி, 20 பேரை சுமந்த வண்டி 200 பேரை சுமக்குது பார். பெட்டிகள் நீண்டு போகும் வண்டி, 1000 பேரை ஏற்றும் வண்டி, சத்தங்கள் அதிகம் கொடுத்த வண்டி, சாந்தமுடனே செல்லுது பார். நிலக்கரியை புகைத்த வண்டி, எண்ணெயில் சடசடத்த வண்டி, கொதித்த ஆவியில் குதித்த வண்டி, குளுமையுடனே செல்லுது பார். பொருள்களை ஏற்றி செல்லும் வண்டி, வியாபாரத்திற்கேற்ற சுமை தாங்கி வண்டி, ஏற்றுமதிகள் செய்திடவே மக்கள் சுமையை சுமக்குது பார். சின்ன குழந்தை விளையாடும் தொடர்வண்டி, செல்லப்பயணம் விரும்பி செல்லும் தொடர்வண்டி, சொந்தங்கள் சுகமாய் செல்லும் தொடர்வண்டி, முகமறியா மனிதர்கள் அகமறியும் தொடர்வண்டி. நன்றி அனைவருக்கும். ஆமாம்மா, ரயில் பயணங்களில் அப்படின்னு ஒரு திரைப்படமே நம்ம பார்த்திருக்கோம். முகம் அறியாதவர்கள் கூட நீண்ட பயணங்களில் நண்பர்களாக
நம்ம பரிணமிப்பது இந்த தொடர்வண்டி பயணத்தில் தான். மிக சிறப்பாக கூறினீர்கள். இந்த தொடர்வண்டி பயணிகளை மட்டும் ஏற்றி செல்வதல்ல, சரக்கு வண்டி பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல மிகவும் ஏற்றுமதி செய்ய உதவுகிறது. மற்றும் குழந்தைகளுக்கு, எனக்கு கூட சின்ன குழந்தையில இருந்தே பேருந்தில் செல்வதை விட தொடர்வண்டியில் செல்வது அப்படின்னா மிகவும் பிடித்தமான ஒன்று. மிக அழகான கவிதையை தந்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. அருணா ஐயா அவர்கள் வாருங்கள், உங்களுடைய அருமையான கவிதையை, மிக சிறப்பான கவிதையை தாருங்கள். வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா? வணக்கம். வணக்கம். என்னை எனக்கு அறிவித்த என் தாயாம் தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனாரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த தொடர் கவியரங்கத்தை ஒரு தொடரியை போல இயக்கி வருகின்ற பவானி அம்மையாரை வணங்கி, இந்த தொடரி கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்களை வணங்கி, ஏனைய கவி ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன். தலைப்பு தொடரி. தனித்தனியாய் இருந்தாலும் இலகுவான பயணத்தை இணைத்துணையாய் இயக்குகின்ற இரும்பாலே ஒரு பாதை. தனித்தனியாய் இருந்தாலும் இலகுவான பயணத்தை இணைத்துணையாய் இயக்குகின்ற இரும்பாலே ஒரு பாதை. நீராவி சக்தியிலே நெட்டு விசை உருவாக்கி ஆறாவம் மிக கொண்டு ஆர்ப்பரிக்கும் புகைவண்டி. ஆறாவம் என்பது பேரொளி. நீராவி சக்தியிலே நெட்டு விசை உருவாக்கி ஆறாவம் மிக கொண்டு ஆர்ப்பரிக்கும் புகைவண்டி. விண்ணோக்கி எழுந்தாலும் பின்னோக்கி செல்கின்ற புகைகக்கும் தொடரியினை படைத்தாரே பரங்கியர். விண்ணோக்கி எழுந்தாலும் பின்னோக்கி செல்கின்ற புகைகக்கும் தொடரியினை படைத்தாரே பரங்கியரும். முன்னோக்கி சுழல்கின்ற முனைப்பான சக்கரங்கள் முன்னேற்ற பாதையினை முறையாக காட்டிவிடும். முன்னோக்கி சுழல்கின்ற முனைப்பான சக்கரங்கள் முன்னேற்ற பாதையினை முறையாக காட்டிவிடும். காலங்கள் மாறுகையில் காட்சியதும் வேறுபடும். கோலத்தை மாற்று எழில் கூட்டிடவே உருவு பெறும். காலங்கள் மாறுகையில் காட்சியதும் வேறுபடும். கோலத்தை மாற்று எழில் கூட்டிடவே உருவு பெறும். நிலக்கரியின் வண்டியினை எண்ணெயதும் நீக்கியது. விளக்கியதை எரிபொருளாய் மின்சாரம் மாற்றியது. நிலக்கரியின் வண்டியினை எண்ணெயதும் நீக்கியதே, விளக்கி அதை எரிபொருளாய் மின்சாரம் மாற்றியது. தேகத்தில் பல்வேறாய் தோற்றங்கள் மாறியதே, வேகத்தின் விரைவினிலே மாற்றங்கள் பெருகியது. தேகத்தில் பல்வேறாய் தோற்றங்கள் மாறியதே, வேகத்தின் விரைவினிலே மாற்றங்கள் பெருகியது. வகுப்புகளின் பகுப்பதுவும் வாழ்க்கையிலே இருப்பது போல், வகுப்புகளின் பகுப்பதுவும் வாழ்க்கையிலே இருப்பது போல், வகுப்புகளின் பிரிவினைகள் வண்டியிலும் உண்டென்பேன். வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாய் ஒரு பயணம். ஆற்றல் மிகு தொடரியினால் அமைந்ததுவே ஒரு அயணம். வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாய் ஒரு பயணம். ஆற்றல் மிகு தொடரியினால் அமைந்ததுவே ஒரு அயணம். சாமானிய மக்களுக்கும் சார்பாகும் செலவினங்கள், சரக்குகளின் நகர்வுக்கும் சரியான பயணங்கள். சாமானிய மக்களுக்கும் சார்பாகும் செலவினங்கள், சரக்குகளின் நகர்வுக்கும் சரியான பயணங்கள். இருதிக்கில் இருந்தாலும் இணைக்கின்ற தொடர்வண்டி சிறப்பான கலாச்சார பரிமாற்றம் தரும் வண்டி. இருதிக்கில் இருந்தாலும் இணைக்கின்ற தொடர்வண்டி சிறப்பான கலாச்சார பரிமாற்றம் தரும் வண்டி. கரியோடும் களைப்போடும் வரித்தோம் அக்காலத்தில். கரியோடும் களைப்போடும் வரித்தோம் அக்காலத்தில். களிப்போடும் குளிரோடும் விரைந்தோம் இக்காலத்தில். களிப்போடும் குளிரோடும் விரைந்தோம் இக்காலத்தில். வழியில்லா பயணத்தை வழங்கும் வண்டி இது. நெடும் பயணம் இனிதாக்கும் நெடிய உந்தும் இது. வழியில்லா பயணத்தை வழங்கும் வண்டி இது. நெடும் பயணம் இனிதாக்கும் நெடிய உந்தி இது. தொலைதூர பயணத்து பயணர் தெரிவாகும். மலைச்சரிவில் பயணிக்க மனமும் மகிழ்வாகும். தொலைதூர பயணத்து பயணர் தெரிவாகும். மலைச்சரிவில் பயணிக்க மனமும் மகிழ்வாகும்.
குழந்தைகள் குதூகலிக்க குலுங்கி குலுங்கி செல்லும். குழந்தைகள் குதூகலிக்க குலுங்கி குலுங்கி செல்லும். வயோதிகரின் அசதிக்கு இசைவான வசதிப்படும். வயோதிகரின் அசதிக்கு இசைவான வசதிப்படும். பன்மொழியும் தென்னகத்தே தயவாய் தாங்கி வரும். பண்பாட்டு வாகனமாய் பாரில் பவனி வரும். பன்மொழியும் தன்னகத்தே தயவாய் தாங்கி வரும். பண்பாட்டு வாகனமாய் பாரில் பவனி வரும். திசைகளையே இசைவோடே என்றும் இணைத்திருக்கும். இயற்கையுடன் இதயத்தை இணைத்தே இனிதாக்கும். முன்பதிவு பயணிகளே உறவும் நட்பும். பதிவில்லா பயணிகளோ இதர மக்கள். தேவையில்லா பெட்டிகளை கழற்றல் போலே தேவையில்லா பிரச்சனைகள் உதிர்த்தல் வேண்டும். தேவையில்லா பெட்டிகளை கழற்றல் போலே தேவையில்லா பிரச்சனைகள் உதிர்த்தல் வேண்டும். நடைமேடை இல்லாத நிறுத்தம் இல்லை. அரங்கின்றி வட்டாட வழியும் இல்லை. நடைமேடை இல்லாத நிறுத்தம் இல்லை. அரங்கின்றி வட்டாட வழியும் இல்லை. உனக்கான களமின்றி ஆட்டம் இல்லை. உணர்ந்தாலே உன் வழியும் ராஜபாட்டை. உனக்கான களமின்றி ஆட்டம் இல்லை. உணர்ந்தாலே உன் வழியும் ராஜபாட்டை. நெஞ்சம் கொள்ளும் பாடம் ஒன்று நினைவில் நிற்கிறது. இன்று நெஞ்சம் கொள்ளும் பாடம் ஒன்று நினைவில் நிற்கிறது. மயிலாடுதுறை சந்திப்பு அருகிலிருந்து கவிஞர் அருணா. நன்றியும் வணக்கத்துடன். மிகச் சிறப்பான கவிதை ஐயா, மிகச் சிறப்பான கவிதை. தொடர்வண்டியின் ஆரம்ப காலம் கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மின்சார தொடர்வண்டி வரை மிக சிறப்பாக அழகிய வரிகளில் அழகிய வார்த்தைகளில் மிக சிறப்பாக அதனுடைய வரலாற்றை கூறுவீர்கள். ஆமையா, மாற்றம் ஒன்றே மாறாதது. நாம் முன்னோக்கி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தன்னம்பிக்கை வரிகளில் மிக அழகாக சொன்னீர்கள். நேர்மறை சிந்தனைகள் இருந்தால் வாழ்வில் முன்னேறி கொண்டே செல்லலாம். எளியவர் முதல் செல்வந்தர் வரை பயனளிக்கும் வண்டி நம்முடைய தொடர் வண்டி தான். சிறப்பான கலாச்சார பரிமாற்ற வண்டி என்றும் மலைச்செறிவில் இன்றும் கூட மேட்டுப்பாளையம் முதல் உதகமண்டலம் வரை மிக அழகாக குழந்தைகள் குதூகலித்து செல்லும் வண்டி நம்மளுடைய புகை வண்டி. அதற்கு ஏகப்பட்ட அதாவது பதிவு செய்து காத்திருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இன்னும் சென்றதில்லை. அதே போல தேவையில்லாத பிரச்சனைகள், வண்டியை எப்படி தேவையில்லாத பெட்டியை கழட்டி விடுவோமோ அது போல வாழ்க்கையிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் நம்முடைய மூளை நன்றாக செயல்படும். மிக சிறப்பாக கூறினீர்கள். உங்களுடைய கவிதைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இதே போல் கவியரங்கத்தில் கவிபாட வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக திரு மாசித்துறை ஐயா அவர்களை கவிபாட அன்போடு அழைக்கின்றேன். பழனியிலிருந்து மாசித்துறை ஐயா அவர்கள் வாருங்கள். தங்களுடைய தொடர்வண்டியை தாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் மாமணி பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி பவானி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைய கவித்தொடருக்கு தலைமையேற்று இருக்கும் எழிலரசி சரவணன் அம்மா அவர்களையும் வணங்கி வலையொலி ஏற்றம் செய்து நம்மையெல்லாம் மகிழ்விக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி ஏனைய கவி ஆளுமை அனைவரையும் வணங்கி என் கவிதைக்குள் செல்கிறேன். கவிதையின் தலைப்பு தொடரி. தொடர்ந்து ஓடும் தொடரியே தொலைவில் எங்கு செல்கிறாய். தொடர்ந்து ஓடும் தொடரியே தொலைவில் எங்கு செல்கிறாய். சுமைகள் சுமக்கும் தொடரியே சுட்டிகளை மகிழ்விக்கும் தொடரியே. சுமைகள் சுமக்கும் தொடரியே சுட்டிகளை மகிழ்விக்கும் தொடரியே. கண்டதை சுமக்கும் தொடரியே காலமெல்லாம் உனக்கு ஓய்வில்லையே. கண்டதை சுமக்கும் தொடரியே காலமெல்லாம் உமக்கு ஓய்வில்லையே. பல தேசங்கள் செல்லும் தொடரியே பயணங்கள் எப்போதும் முடியாதோ. பல தேசங்கள் செல்லும் தொடரியே பயணங்கள் எப்போதும் முடியாதோ. கூக்குவென சத்தம் எழுப்பிடுமாம் பூண்டோடு அனைவரையும் ஏற்றிடுமாம். கூக்குவென சத்தம் எழுப்பிடுமாம் பூண்டோடு அனைவரையும் ஏற்றிடுமாம். சுறுசுறுப்பாய் செல்லும் தொடரியே சுற்றங்களை கூட்டிடும் தொடரியே. சுறுசுறுப்பாய் செல்லும் தொடரியே சுற்றங்களை கூட்டிடும் தொடரியே.
வேண்டியவர் வேண்டாதவர்கள் அனைவரையும் விவேகத்தை கூட்டும் தொடரியே. வேண்டியவர் வேண்டாதவர் அனைவரையும் விவேகத்தை கூட்டிடும் தொடரியே. மலைகளை காடுகளை கடக்கும் தொடரியே. மிருகங்களை மிரட்டும் மிடுக்கான தொடரியே. மலைகளை காடுகளை கடந்து செல்லும் தொடரியே. மிருகங்களை மிரட்டும் மிடுக்கான தொடரியே. பலவித மக்கள் ஏறும் தொடரியே. பண்பை கூட்டும் அன்பு தொடரி. பலவித மக்கள் ஏறும் தொடரி. பண்பை கூட்டும் அன்பு தொடரி. குழந்தைகள் மகிழும் இன்பத் தொடரி. குளவையிட்டு போகும் கைக்கு தொடரி. குழந்தைகள் மகிழும் இன்பத் தொடரி. குளவையிட்டு போகும் கைக்கு தொடரி. கணினியில் வருகையால் கூடியது பெருமை. காலத்திற்கு ஏற்றாற்போல் கூடியது வருகை. கணினியில் வருகையால் கூடியது பெருமை. காலத்திற்கு ஏற்றாற்போல் கூடியது வருகை. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் காட்சிப்படுத்தும் கவலையிலா தொடரி. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் காட்சிப்படுத்தும் கவலையிலா தொடரி. தொடர்ந்து பயணம் செய்திட்டால் தொடரியின் பயனை அறிந்திடலாம். தொடர்ந்து பயணம் செய்திட்டால் தொடரியின் பயனை அறிந்திடலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. கவி, உங்களுடைய கவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆம், இமயம் முதல் கன்னியாகுமரி வரை தொடர்ந்து செல்லக்கூடிய மிக அருமையான யாத்திரை செல்லக்கூடிய அருமையான தொடர் வண்டியை பற்றி மிக சிறப்பான கவிதை தந்தீர்கள். தொடர் வண்டிக்கு ஓய்வே இல்லை. ஆமா, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். குழந்தைகள் முதல் முதியவருக்கும் பாதுகாப்பான ஒரு பயணம். முதியவருக்கு படுத்து செல்ல அருமையான பயணம். அடுத்தது காடு மேடு மலையெல்லாம் நம்ம இயற்கையை ரசித்துக் கொண்டே செல்லலாம். படுத்துக்கொண்டே செல்லலாம், ரசித்துக் கொண்டே செல்லலாம், சாப்பிட்டு கொண்டே செல்லலாம். இந்த சிறப்பான அருமையான கவிதை தந்தீர்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். கவிஞர் ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களை தொடரும் பயணம் கவிதை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களே, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். தமிழால் இணைவோம். வணக்கம். தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ்ச்சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, வரவேற்புரை வழங்கிய போனா அம்மாவை வணங்கி, தொடக்க உரை வழங்கிய பவானி அம்மாவை வணங்கி, தலைமையேற்று நடத்தும் எழிலரசி அம்மாவை வணங்கி, வளையேற்றம் செய்யும் சிவகாமி அம்மாவை வணங்கி மற்றும் கவி படைக்க இங்கு வந்திருக்கும் கவி ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி எனது கவிதைக்குள் நுழைகின்றேன். உலக சாதனை சிறப்பு கவிஞர் தலைப்பு தொடரி பயணம். நான் பழனி சந்திப்பிலிருந்து ஆயிஷா சித்திக். செல்லும் வண்டி. குக்கு சத்தத்தை கொடுத்து கழித்து மகிழ கடகடவென்று ஓடும் வண்டி. கண்டு கழித்து மனமகிழ கடகடவென்று ஓடும் வண்டி. இரட்டை சட்டமாம் தண்டவாளத்தில் ரெக்கை கட்டி பறக்கும் வண்டி. இரட்டை சட்டமாம் தண்டவாளத்தில் ரெக்கை கட்டி பறக்கும் வண்டி. தட்டு தடுமாறாமல் தெளிவுடனே தாலாட்டு இசைக்கும் தகர வண்டி. தட்டு தடுமாறாமல் தெளிவுடனே தாலாட்டு இசைக்காமல் தொலை தூரம் கூட போகும் வண்டி. ஐஷாமா, அம்மா கேக்குதுங்களா? கேட்கலையே, ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. குரல் ஒரு மாதிரி தெளிவு இல்லாம இருக்கு. மறுபடியும் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரட்டுமாங்கம்மா? கேக்குதாங்கம்மா? கேக்குது, இப்ப கேக்குது, தெளிவா இருக்கு. தலைப்பு தொடரி பயணம். கவிதை வாசிங்கம்மா, கவிதையை வாசி. குக்கு சத்தத்தை கொடுத்து கொண்டே நின்று நெளிந்து செல்லும் வண்டி. குக்கு சத்தத்தை கொடுத்து கொண்டே நின்று நெளிந்து செல்லும் வண்டி. கண்டு கழித்து மனமகிழ
கடகடவென்று ஓடும் வண்டி. கண்டு களித்து மனமகிழ கடகடவென்று ஓடும் வண்டி. இரட்டை சட்டமாம் தண்டவாளத்தில் ரெக்கை கட்டி பறக்கும் வண்டி. இரட்டை சட்டமாம் தண்டவாளத்தில் ரெக்கை கட்டி பறக்கும் வண்டி. தட்டு தடுமாறாமல் தெளிவுடனே தாலாட்டு இசைக்கும் தகர வண்டி. தட்டு தடுமாறாமல் தெளிவுடனே தாலாட்டு இசைக்கும் தகர வண்டி. தொல்லை அயற்சி இல்லாமல் தொலைதூரம் கூட போகும் வண்டி. தொல்லை அயற்சி இல்லாமல் தொலைதூரம் கூட போகும் வண்டி. நடந்தும் அமர்ந்தும் செல்லலாம் படுக்க கூட உதவும் வண்டி. நடந்தும் அமர்ந்தும் செல்லலாம் படுக்க கூட உதவும் வண்டி. எத்தனை வண்டிகள் நின்றாலும் எங்கும் முதலில் செல்லும் வண்டி. எத்தனை வண்டிகள் நின்றாலும் எங்கும் முதலில் செல்லும் வண்டி. அருகருகே சன்னல் வைத்து அழகாய் போகும் தொடர்வண்டி. அருகருகே சன்னல் வைத்து அழகாய் போகும் தொடர்வண்டி. பயணம் முன்னோக்கி என்றாலும் பின்னோக்கி மரங்களை நகர்த்தும் வண்டி. பயணம் முன்னோக்கி என்றாலும் பின்னோக்கி மரங்களை நகர்த்தும் வண்டி. இந்த தொடரி வண்டியிலே தொடர்ந்து பயணம் செய்திடலாம். இந்த தொடரி வண்டியிலே தொடர்ந்து பயணம் செய்திடலாம். ஆடி பாடி மகிழ்ந்திடலாம் அழகாய் பயணம் அமைத்திடலாம். ஆடி பாடி மகிழ்ந்திடலாம் அழகாய் பயணம் அமைத்திடலாம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அழகாக அடுக்கு தொடர் இரட்டை கிளவில குக்கு என்று போகும் வண்டி, கடகடாவென்று ஓடும் வண்டி, கண்டு கழித்து போகும் வண்டி, அயற்சி இல்லாமல் போகும் தொடர் வண்டி. அது உண்மைதான். நமக்கு சிறிது கூட களைப்பு இல்லாமல் நாம செல்லலாம் தொடர் வண்டியில. அதே போல இப்போதுக்கு வந்திருக்கக்கூடிய வண்டி ரெக்கை கட்டிக்கிட்டு பறக்கிற வண்டி தான். அதிவிரைவு வண்டி, வந்தே பாரத்ங்கிறது மிக விரைவாக செல்லக்கூடிய வண்டி. மிக சிறப்பாக கவிதை வடித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வணக்கம் அம்மா. மிக சிறப்பான கவிதை கொடுத்தீங்க, சிறப்பாக இருந்தது. எனக்கு உங்கள் கவிதைகள் எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. இப்போது திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் வழங்கிய கவிதை மிகச் சிறப்பாக ஒரு கவிதை வழங்கினார்கள். தொடரட்டும் மக்கள். அடுத்ததாக பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை காணிக்கையாக்கி ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசரையும் வணங்கி தமிழ் பணிச்செம்மல் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்புரை நல்கிய திருமதி து பவானி தனஞ்சயன் மற்றும் தலைமை திருமதி சு எழிலரசி மற்றும் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையார் அவர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் வருகிறேன். மிதிவண்டி போல் மெல்ல நகர்ந்து கரிவண்டியாய் வானில் கக்கி நீராவியின் அழுத்தம் கண்டு கடகடவென ஒலி எழுப்பி தென்றலாய் மனசு ஊரை கூட்டி உலகம் பார்த்த முதல் வண்டி. மிதிவண்டி போல் மெல்ல நகர்ந்து கரிவண்டியாய் வானில் கக்கி நீராவியின் அழுத்தம் கண்டு கடகடவென ஒலி எழுப்பி தென்றலாய் மனசு ஊரை கூட்டி உலகம் பார்த்த முதல் வண்டி. பயணங்களில் துயரங்களும் இதமானவை, தொலைவுகளும் சுகமானவை, என் சன்னலோர ரயில் பயணம் நீ. பயணங்களில் துயரங்களும் இதமானவை, தொலைவுகளும் சுகமானவை, என் சன்னலோர ரயில் பயணம் நீ. என்னை தாளாட்டும் தென்றலும் நீ. தொடர்வண்டி பயணத்தில் கேட்கிறேன் என் தாயவள் தாலாட்டை. தொடர்வண்டி பயணத்தில் கேட்கிறேன் என் தாயவள் தாலாட்டை. எத்தனை உணர்வுகளை கொண்ட மனிதர்களை சுமந்து செல்கிறாய். எத்தனை உணர்வுகளை கொண்ட மனிதர்களை சுமந்து செல்கிறாய். அந்த உணர்வில் எத்தனை ஆசைகள், சோகங்கள் சொக்கி போகிறேன் உன் தாலாட்டில். இன்னும் சொல்லவோ உன்னை பாராட்டி என் சன்னலோர ரயில் பயணம் நீ. மின்சாரத்தை உரசி பார்த்து
மின்னலாய் ஓடுகின்ற மின்வண்டி இது. மின்சாரத்தை உரசி பார்த்து மின்னலாய் ஓடுகின்ற மின்வண்டி இது. ஓம்காரம் ஒலிக்க கண்டு ஒய்யாரமாக ஓடக் கண்டு ஓவிய அழகு ரயில் இது. ஓம்காரம் ஒலிக்க கண்டு ஒய்யாரமாக ஓடக் கண்டு ஓவிய அழகு ரயில் இது. சிட்டென ராக்கெட் பார்த்து சட்டென பெட்டியில் ஏறி தட்டென ரயில் பறந்து மெத்தன சுகம் கண்டு கண்கொள்ளா காட்சி இது. சிட்டென ராக்கெட் பார்த்து சட்டென பெட்டியில் ஏறி தட்டென ரயில் பறந்து மெத்தன சுகம் கண்டு கண்கொள்ளா காட்சி இது. வருத்தப்பட்ட மனதுக்கும் இசையை தானமளித்து பாதம் ஆட வைத்த என் சன்னலோர ரயில் பயணம் நீ. வருத்தப்பட்ட மனதுக்கும் இசையை தானமளித்து பாதம் ஆட வைத்த என் சன்னலோர ரயில் பயணம் நீ. தண்டு ரெண்டும் கீழ் இருக்க சக்கரங்கள் யாவும் பெட்டியில் இருக்க நடுவில் ஓடுதம்மா காந்த விசையில். தண்டு ரெண்டும் கீழ் இருக்க சக்கரங்கள் யாவும் பெட்டியில் இருக்க நடுவில் ஓடுதம்மா காந்த விசையில். தினம் தினம் என் வேலையின் பயணம் உன்னோடுதான். தினம் தினம் என் வேலையின் பயணம் உன்னோடுதான். என் குடும்பத்தோடு ஒருவனாய் நீயும் ஆனாய். என் குடும்பத்தோடு ஒருவனாய் நீயும் ஆனாய். சாதி மதம் பார்க்காமல் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பெட்டிக்குள் இயற்கை விரித்த பறவை காத்து கொள்வாய். சாதி மதம் பார்க்காமல் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பெட்டிக்குள் இயற்கை விரித்த பறவை காத்து கொள்வாய். பயணத்தில் தாலாட்டும் தொட்டியான சிந்தனையை பறக்க விட்டு கற்பனையில் சுகம் காண வைப்பாய். இரவில் தூங்கி இருட்டை போக்கி கனவு கண்டு காணாமல் போன சுகமான பயணத்தில் என் ஊர் வந்தும் இறங்க மறந்தும் உன்னுடன் பயணித்த சுகமான காலங்கள் பல உண்டு. இரவில் தூங்கி இருட்டை போக்கி கனவு கண்டு காணாமல் போன சுகமான பயணத்தில் என் ஊர் வந்தும் இறங்க மறந்தும் உன்னுடன் பயணித்த சுகமான காலங்கள் பல உண்டு. அனைவருக்கும் நன்றி அம்மா, நன்றி. தென்காசியிலிருந்து தமிழ் மகள் சோசாந்தா. மிக்க நன்றி அம்மா. தென்காசி தமிழ் மகள் சாந்தா அம்மா அவர்கள் தினமும் தொடர் வண்டியில் பயணம் செய்வார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது உங்களுடைய கவிதையிலிருந்து. தாயின் தாலாட்டை தினமும் உணர்வீர்கள் போல் இருக்கிறது. மிக அருமை. தாயின் தாலாட்டையும் மற்றவர்களுடைய பயணிக்கும் பயணிகளின் உணர்வுகளையும் அதாவது பலதரப்பட்ட உணர்வுகளோடு வரக்கூடிய பயணிகளை சந்திப்போம். நீண்ட நல்ல அருமையான ஒரு பயணம். அது உங்களுடைய ஜன்னலோர பயணம் மிகச் சிறப்பு. சமத்துவ சமதர்ம பயணம். ஓங்காரம்னா நீங்க ரசிச்சு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிக ரசித்து உங்களுடைய பயணத்திற்கு உங்களுடைய கவிதைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், சிறந்தால் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து உங்கள் கவிதை தாருங்கள். நன்றி. நன்றி அம்மா. திருமதி ரேவதி கணேசன் அம்மா அவர்களை அடுத்ததாக தொடரி பயணம் கவிதைக்கு கவிபாட அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம். ரேவதி அம்மா. இனிய மாலை வணக்கத்துடன் திருமதி ரேவதி கணேசன் தொடரி பயணத்தில் தொடர்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய நடத்தும் நமது தொடர் பயணம் தொடரட்டும். தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கும், வரவேற்பு நல்கிய பவானி சகோதரி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்குபடுத்தி கொண்டிருக்கும் சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், கவி படைத்த ஆளுமைகளுக்கும், இன்னும் காத்திருக்கும் ஆளுமைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரயில் வண்டி அண்ட் தொடரி கவிதை துளிகளை தருகிறேன். கரும்புகையோடு அன்று ஓடியது, வண்ண அழகுடன் இன்று கூடியது, நம் வாழ்வு ரயில் பயணத்தோடு இணைந்ததே, சுகமான இருக்கைகள், சூழலோடு காட்சிகள், அறிந்தவர் அறியாதவர் இருக்கையில் ஒன்றாய் எதிர்வரும் வழியை தொடரி நோக்க, எதிர்காலத்தை பற்றி நம் மனது சுமக்க, கனவுகளையும் ஆசைகளையும் சுமந்தபடி சுகமாய் கடந்து செல்வோம் நம் இலக்குகளை.
அயல் நாட்டினர் நமக்கு தந்த அருமையான அழகு உறுதி தொடரி. ரயில் சிநேகம் என்பது ஒவ்வொரின் வாழ்வுதனில் இன்பத்தின் ஊற்றாய் சுரக்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை இணையாய் இரு கோடுகள், அதுவே சிலரின் வாழ்வின் புரியாத புதிர்களாய். பலவிதமான மனிதர்களுடன் வித்தியாசமான அனுபவங்களுடன் பகலிரவு பாகுபாடு இல்லாமலும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமலும் சேர்ந்து ஒற்றுமைய பயணம் செய்ததும் நினைவுகள் ஏராளம். நம் பசிக்கு வாங்கும் தின்பண்டங்களை பகிர்ந்து கொடுத்து உண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். வீட்டில் காணாத இன்பத்தை ரயில் வண்டியில் கண்டோம். மார்ச்சில் ரயில் பயணத்தை சென்றது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாகும். பல நினைவுகளுடன் உங்களிடமிருந்து பிரியா விடை பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்களுடைய சொந்த ரயில் பயண அனுபவத்தோடு சேர்த்து கவிதையை கோர்த்து கொடுத்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. வண்ணமயமான பயணமாக விட்டது தொடர்வண்டி பயணம். அனைவரும் விரும்பி பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாக உள்ளது தொடர்வண்டி பயணம். மிக சிறப்பான கவிதை தந்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். நன்றிகள். ஐயா, பவானி அம்மா, சொல்லுங்கம்மா. இன்னும் மீதி யாரு இருக்காங்க எனக்கு தெரியல. இருந்தா பரஞ்சோதி அவங்களால கவிஞர் தாரகை அம்மா அவர்களே வருக. தொடரி பயணத்தின் அருமையான உங்கள் கவிதையை கவியரங்கத்திற்கு தாருங்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். பின் நின்று பொய்ப்பின் விடுநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று கவிதை மூலம் கவிக்கு மெருகேற்றிய பாவேந்தர் செயலராம் அவர்களை வணங்கி தரணி எங்கும் தமிழ் பணியை தன் தலையான பணியாக கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் வணங்கி தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எழிலரசி அம்மா அவர்களை வணங்கி பவானி அம்மா மற்றும் சிவகாமி அம்மா அனைவரையும் சக கவி ஆளுமைகளையும் வணங்கி தற்பொழுது தொடரி வண்டி என்னும் கவிதையை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிக்குபுக்கு சிக்குபுக்கு தொடர்வண்டி, சிக்குபுக்கு சிக்குபுக்கு தொடர்வண்டி, சென்னை பட்டணம் போகுது, பெருமூச்சு விட்டு பெரிய பாரம் இழுக்குது, தொடரிகளை இழுத்து கொண்டு தொலைவு மக்களை குவிக்குது, புகையெல்லாம் பகையென பழசாகி போனது, சுடச்சுட சுண்டல் சுடச்சுட சுண்டல், சூடான வடையும் சுவையாக தின்னலாம், சுறுசுறுப்பாய் இருக்கலாம், இஞ்சி தேநீர் குடித்து இளமையை திருப்பலாம், கொய்யாப்பழ பாட்டியின் சுருக்கு பையை பார்க்கலாம், பாட்டன் புட்டன் காலத்து பழமையெல்லாம் போச்சுது, மின்சார தொடரி என மின்மயமாக ஆச்சுது, குளம் குட்டை மைனாவாத்து கொள்ளையத்து காட்சிகள் கண்ணைத்தான் கவருது, காந்தமாக இழுக்குது, காட்சியெல்லாம் சிறக்குது, என் தொடரி செயலியை பதிவிறக்கம் செய்தாலே எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், எங்கும் எளிதாய் செல்லலாம், குட்டி பயனும் குடுகுடு தாத்தாவும் மேலே ஏறும் படுக்கையே சுகமாய் தூங்கலாம், சொகுசாக வரலாம்,
வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, வேறொன்றும் தெரியாதே, வேறொன்றும் தெரியாதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் தாரகை குழந்தை. நன்றி அம்மா. அருமையான கவிதை தாரகை என்பதாலே குவித்த தன் கையை தாழ்த்தாமல் நெடுநேரம் வைத்திருந்தார். தாரகை என்பதாலே குவித்த தன் கையை இறக்காமல் நெடுநேரம் வைத்திருந்தார். ஒருவேளை இவர் ஈரோடு கிழக்கோ என்று எண்ணி பார்த்தேன். இல்லை இல்லை, கும்பகோணம் தான். ஒருவேளை இவர் ஈரோடு கிழக்கோ என்று எண்ணி பார்த்தேன். இல்லை இல்லை, இவர் கும்பகோணம் தான். சுயேட்சை வேட்பாளரோ அல்லது கட்சி வேட்பாளரோ காசு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்று கையையே பார்த்தேன். குவித்த கையை நீக்கவே இல்லை. கவிதை மட்டும் தந்தார். ஆனால் அவர் கொடுக்கும் காசை விட அந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சி அளித்தது. சிறப்பம்மா, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மிக சிறப்பு அம்மா. உங்களுடைய கவிதையில் சுண்டல், வடை மற்றும் சிறு வியாபாரிகள் அந்த தொடர் வண்டியை நம்பிதான் அவருடைய வாழ்க்கை பயணமே தொடர்கின்றது என்பதை மிக அருமையாக கூறினீர்கள். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து உங்கள் கவிதையை கவியரங்கத்திற்கு தாருங்கள். நன்றி. பவானி அம்மா வணக்கம். கவியரங்க தொடரின் கதாநாயகி பவானி அம்மா அவர்கள் தங்கள் அருமையான தொடரி பயண கவிதையை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களோட சிறப்பான கவிதையை தாருங்கள். சென்ற வாரம் ஈரோடு சென்றிருந்தேன். ஓரிரு நாள் முன் ஈரோடு சென்றிருந்தேன். எல்லோரும் ஒரு பவானி பார்த்திருப்பீர், நான் 2 பவானி பார்த்தேன் அங்கே. எல்லோரும் ஒரு பவானி பார்த்திருப்பீர், நான் 2 பவானி பார்த்தேன் அங்கே. ஒன்று நதி ஆறாக ஓடும் பவானி, இன்னொன்று கவிதை நதியாக பயணிக்கும் பவானி. எனவே 2 பவானிகள் பார்த்தேன், 2 பவானிகள் பார்த்தேன். சிறப்பம்மா, சிறப்பு. பாருங்கள், உங்கள் கவிதை தாருங்கள். நன்றிகள் அப்பா. அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று அன்னை தமிழுக்கும் ஐயன் திருவள்ளுவருக்கும் வணக்கத்தை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்று கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எழிலரசி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து கவி உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடரி பயணம் கவிதை. ஜிக்கு புக்கு ரயிலு வண்டி, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச மெயிலு வண்டி, தடதடவென தண்டவாளத்தில் தனித்துவம் காட்டி மடமடவென மறையும் எக்ஸ்பிரஸ் வண்டி, கடகடவென கடந்து சென்று களைப்பை நீக்கிடுமே, அசதியும் அலுப்பும் வராமலே வசதியும் வாய்ப்பும் அமைந்திடுமே, நெடுந்தொலைவு பயணமோ நெஞ்சினிலே நின்றிடுமே, நீராவி எஞ்சினே நினைவதும் ஊட்டியதே, நிலக்கரியும் மாறியே மின்சாரம் ஆனதே, சாதி சமயம் பாராமல் பயணிக்க மேதினியில் ஒன்றாய் இணைத்திடும் பாலமாய், முந்தியடித்து முட்டி மோதி ஏறி அமர்ந்தாலும் நிந்திக்காது நித்தம் நம்மை, தொடரி பயணம் தொங்கி செல்லாதே, வழியில் நின்றே உபதிரம் பண்ணாதே, இருக்கையில் அமர்ந்தே இயற்கையை ரசிப்போமே, மறுக்கை இல்லாமல் மயங்கி பயணிப்போமே. அடுத்து மாமா விளம் வரிசையில், புகையை கக்கி சென்றிட பார்த்து மகிழ்வு கொண்டிட, பகையே இன்றி ஏற்றியே பாங்காய் நம்மை இறக்கிட, இன்னல் இன்றி இனிமையாய் இனிதே பயணம் தொடர்ந்திட, மின்னல் வேகம் மிகைதனில் மக்கள் உளம் மகிழ்ந்திட, சன்னல் ஓரம் சாலவும் சுகமாயிருக்கும் நமக்குமே, கண்ணல் தின்றே கணித்திட கனிவாய் கதைகள் பகிர்ந்திட, பலரை ஏற்றில் சென்றிடும் பார்த்து பார்த்து நின்றிடும், சிலரை இணைக்க செய்திடும் சிறப்பாய் சேவை புரிந்திடும், நீண்ட பயணம் போகவே நொடியில் நினைவு வந்திடும், தீண்ட ஆசை பெருகுதே திரும்ப மீண்டும் அழைக்குதே, என்னை கவர்ந்த தொடரியே எங்கும் செல்வாய் ஏற்றமாய், இன்று உன்னில் மாற்றமே இனிதாய் நானும் கண்டேனே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றிகள் அம்மா. பல துறைகளிலும் பல்துறை வித்தகியாக
தேனியும் தோற்கும் எங்கள் பவானி அம்மாவின் கவிதைக்கு பின்னூட்டம் அளிக்கும் அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை. மிகச் சிறப்பான கவிதை அம்மா, மிகச் சிறப்பு. உலக சாதனை கவி பாட வந்திருக்க உங்களுக்கு கடகடா 2 கவிதை மிக சிறப்பாக வாசித்தீர்கள். கடகடமாக இரட்டை கிளவியில மிக சிறப்பு அம்மா. மிக்க நன்றிகள். எனக்கு இந்த தலைமை பொறுப்பை அளித்ததற்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் அம்மா. என்னுடைய கவிதையை வாசிக்கலாமா ஐயா? செய்யுங்களம்மா, வாங்க. ஐயா என்னுடைய கவிதை கவியரங்க அம்மா பொறுப்பேற்று கவியரங்க சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு பின்னூட்டம் அருமையானது ஒரு கவிதை கொடுத்த பவானி அம்மையார் இந்த உலக சாதனை கவியரங்க தொடர்ந்து நிகழ்ச்சியுடைய ஒரு நாயகியாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட தொடர்வண்டி பயண அனுபவத்தை எல்லாம் இங்கே வடித்து கொடுத்தார்கள். அடுத்ததாக இந்த கவியரங்கத்துறை தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் திருமதி எழிலரசி அம்மையார் அவர்கள் மன்னச்சநல்லூரில் ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள். இப்பொழுது தனது நிறைவுரையையும் தலைமை கவிதையையும் கொடுத்து நிகழ்ச்சி எழிலரசி அம்மையார் அவர்களே வணக்கம். உலக சங்கத்தமிழ் தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் எங்களையெல்லாம் நல்வழி நடத்தி வரும் கவிதை எழுத ஊன்றுகோலாய் இருக்கும் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி கவி அரங்கத்திற்கு வரவேற்புரை நல்கிய திருமதி புதுவை போனா அம்மா அவர்களையும் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் இன்றைய தொடர்வண்டி பயணம் கவி அரங்கத்தில் கவி பாடிய இருபால் கவிஞர் ஆளுமைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இறுதி கவியாக என்னுடைய கவியை தொடர்வண்டி பயணம் கவிதை வழங்குகிறேன். உலக சாதனை கவி அரங்கத்தின் நிறைவு கவிதையாக என்னுடைய கவிதையை தற்போது வாசிக்கிறேன். தொடர்வண்டி பயணம். இன்பங்கள் அளித்திடும் இனிய பயணம், இணைந்து செல்லும் அழகிய பயணம். இல்லறம்போல் இணைந்த தண்டவாளங்கள் அன்று நீராவி தொடர்வண்டியில் தொடங்கி அதிவிரைவு தொடர்வண்டி இன்று நீண்ட தொலைவு சுகமாய் செல்லலாம் விரைந்து செல்லும் மின்தொடர் வண்டியில். யாத்திரை செல்ல உதவும் பயணம், பயணம். முத்திரை முத்தான பயணம், சித்திரை திங்களில் சித்திக்கும் பயணம். முத்திரை பதிக்கும் முத்தான பயணம், சித்திரை திங்களில் சித்திக்கும் பயணம். அத்தரை போல மணக்கும் பயணம், பத்தரை மாற்று பொன்னான பயணம். ஜன்னல் ஓர தொடர்வண்டி பயணம், சங்கடங்கள் போக்கும் இனிய பயணம். தொடர்ந்து செல்வோம் தொடர்வண்டி பயணத்தில், மகிழ்ந்து செல்வோம் தொடர்வண்டி பயணத்தில் என்று என்னுடைய நிறைவு கவிதையை வழங்கி என்னுடைய நிறைவு உரையாக இன்றைய உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் தொடர் 73 எனக்கு தலைமை பொறுப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்தொடர் உலக சாதனை கவியரங்கத்தை சிறப்பாக வலையொலியில் சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் வலையொலியில் பதிவேற்றம் செய்யும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் தமிழருவி வானொலி ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குனர்கள் ஐயா நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா விஜயன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அருமையானதொரு கவியரங்க நிகழ்வு. தொடரி என்ற தலைப்பிலே கவியரங்கம் 1830 இந்தியாவிலே முதல் தொடரி மும்பைக்கும் தானேவுக்கும் இடையில ஓடியது. அடுத்த தொடர்வண்டி சென்னையிலே இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து அரக்கோணம் வரை, சென்னை முதல் அரக்கோணம் வரை அந்த தொடர்வண்டி இயக்கப்பட்டது. இப்போது சென்னையிலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் என்கிற அந்த சென்னை மையம் தொடர்வண்டி நிலையம் அப்போது ராயபுரத்திலிருந்து இயக்கப்பட்டது. எனவே இரண்டாவது தொடர்வண்டி தண்டவாளம் அமைக்கப்பட்டது இந்தியாவில தமிழகத்தில் தான். சற்றேறக்குறைய இந்தியாவிலே 38,000 கிலோமீட்டருக்கு மேலாக தண்டவாளங்கள் இருப்பதாக ஒரு பழைய கணக்கு சொல்கிறது. புதிய கணக்குல பழைய கணக்கு சொல்கிறது. அவ்வளவு தண்டவாளங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது. தொடர்வண்டிகள் எல்லாம் பல்வேறு நிறுவனங்களாக இருந்தெல்லாம் மாற்றி அமைத்து ஒரே தொடர்வண்டி நிறுவனமாக மாற்றி பிறகு அது அரசின் பொது சொத்தாக பொதுத்துறையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு இந்திய ரயில்வே என்கிற பெயரில் இந்தியாவில் இயங்கிக் கொண்டது. பல மாற்றங்களை கண்டு இன்றைக்கு வந்தே பாரத் வரை வந்திருக்கிறது. உலகத்திலேயே கார்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள், நீங்களே வைத்திருப்பீர்கள். கார்களை கூட நீங்கள் உங்களில் பலர் வைத்திருப்பீர்கள். கப்பல் வைத்திருப்பார்கள் சில பேர் கப்பல் உரிமையாளர்களாக இருப்பார்கள். அந்த கப்பல் உரிமையாளர்கள் கூட உங்களுக்கு அவர் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலர் ஆகாய விமானங்களை சொந்தமாக வைத்திருப்பார்கள். நிறுவனங்கள் வைத்திருக்கும் அல்லது தனியார்கள் தங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக தனி விமானம் வைத்திருப்பார்கள். அதை பற்றியெல்லாம் செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்திலேயே தொடர் வண்டியை சொந்தமாக வைத்திருந்த ஒருவர் இருந்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே உலகத்தில் எத்தனை நாடுகளில் தொடர் வண்டி இயக்கப்பட்டால் தொடர் வண்டி சொந்தமாக வைத்திருந்த ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் சென்னையை சேர்ந்தவர். சென்னை ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ சாமி கோயிலுக்கு குடும்பத்தோடு மாதம் மாதம் சென்று வருகிற வழக்கம் உள்ளதால் அப்படி சென்று வருவதற்காக தனியாக ஒரு என்ஜினையும் ஒரு பெட்டியையும் வாங்கி தனக்காக வைத்திருந்தார். அந்த ரயில் என்ஜின் அந்த தொடர்வண்டி ஒரு நாள் இங்கிருந்து கிளம்பி திருவள்ளூருக்கு செல்லும். அங்கே அவர்கள் குடும்பத்தோடு கடவுளை வணங்கிவிட்டு மீண்டும் அந்த தொடர்வண்டியில் ஏறிக்கொண்டால் மீண்டும் அந்த தொடர்வண்டி வந்து சென்னை நிலையத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். அங்கே ரயிலை ஓரமாக நிறுத்திவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவார்கள். நான் சொல்வது கொஞ்சம் வேடிக்கை கதை போல இருக்கும், ஆனா உண்மை. நமச்சிவாயம் செட்டியார்னு பேர் ஒரு பேர். நமச்சிவாயம் செட்டியார் என்கிற அவருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம், இப்போது சொல்லப்படுகிற சேத்துப்பட்டு, எழும்பூர் போன்ற கிராமங்கள், ஒரு 5 கிராமங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்தது. கிராமங்கள் சொந்தமாக, வீடு அல்ல, இடம் அல்ல. அவர்தான் அந்த தொடர்வண்டி தன் பெயரில் வைத்திருந்தார். தனக்காக தன் குடும்பத்திற்காக ஒரு தொடர்வண்டி வைத்துக் கொண்டிருந்தார். உலகத்திலேயே தமிழன் தான் இன்று வரையிலும் தமிழன் தான் தன் சொந்த உபயோகத்திற்காக சொந்த பயன்பாட்டிற்காக தொடர்வண்டி வைத்திருக்கிறார் என்ற பெருமை நமக்கு மட்டும் தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவருடைய பராமரிப்பில் தான் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், இறுதி காலத்தில் அவருடைய பராமரிப்பில் தான் வாழ்ந்து வந்தார். பிறகு அவருடைய இல்லமாகிய வெள்ளை மாளிகை என்ற இல்லத்தில் தான் அவர் இறந்தார். இன்றும் அந்த இடத்திலே, அவர் இருந்த இடத்திலே ஒரு கண்காட்சி, ஒரு காட்சியகம் வைத்திருக்கிறார்கள், ஒரு அருங்காட்சியகம் மாதிரி வைத்திருக்கிறார். ராமானுஜத்தின் கணக்குகள் எல்லாம் இன்றும் தீர்க்க முடியாமல்
தோண்டி தோண்டி பார்த்து அத்தகைய அறிவு மேதை அவர். அவர் இவருடன் இருந்தார். இவர்தான் அவரை ஆதரித்தார் கடைசி காலத்தில். மிக சிறப்புத்தன்மை வாய்ந்த தொடரி என்ற தலைப்பிலே ஏன் ஒரு கவியரங்கம் நடத்துகிறோம்? இந்தியிலே நடத்துவானா, தெலுங்கிலே நடத்துவானா, மலையாளத்தில் நடத்துவார்களா, கன்னடத்தில் நடத்துவார்களா, வேறு இந்த மொழியில் நடத்துவார்களா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் ஏன் நடத்துகிறோம் என்றால், உலகத்திலேயே ஒரு தொடர் வண்டியை சொந்தமாக வைத்துக் கொண்ட ஒரே மனிதர் அவர். தமிழர், தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், சென்னையில் வாழ்ந்தவர். எனக்கு தெரிந்த ஒரு ஊரை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் அவருடைய பெயரிலே செட்டிப்பட்டு என்கிற அந்த ஊர் தான் இன்றைக்கு செட்பட் என்று மாறி அது சேத்பட் என்று பெயர் கொண்டு விளங்குகிறது. இன்றைக்கும் இருக்கிறது, அந்த ஊர் இருக்கிறது, அவருடைய பெயர் இருக்கிறது. அவர் காச நோய் தீர்ப்பதற்காக வென்றே தன் சொந்த செலவிலே ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தவர். இத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்தவர், அத்தகைய சிறப்புக்கெல்லாம் உரியவர். அதனால்தான் தொடரி பற்றி கவியரங்கத்தை நடத்துகிற முழு தகுதியும் தமிழனுக்குண்டு என்று கூறி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.